ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 நாளைய தினம் வைகாசி விசாகம். கட்டி பெருங்காயம், கிராம்பு இருந்தால் போதும். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்த முடியும். தீராத கஷ்டத்தால் உங்கள் குடும்பம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு. சாபங்கள் தோஷங்கள் மூலயமா சுபகாரியங்கள் வீட்டில் நடக்காமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உதாரணத்துக்கு சில குடும்பங்களில் தொடர்ந்து திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வயசாகி இருப்பாங்க, ஆனால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வீட்லேயும் ஒருத்தவங்களோட வாழ்க்கை திருமணமாகாமல முடிஞ்சிடும். அப்படி இல்லையா, திருமணம் நடந்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்படி கண்ணுக்கு தெரியாத சாபம் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள்லேருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னா நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம். அதுவும் வைகாசி விசாகத்தன்னைக்கு வழிபடுறது கூடுதல் சிறப்பு. இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் தோல்வி தான் கிடைக்கும், வெற்றி அப்படிங்கிறத பார்க்காம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்கு உங்களோட செலவில் அபிஷேகம் செஞ்சு வைங்க. உங்கள் வீடு பக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சில அபிஷேகங்களை செஞ்சு வைக்கலாம். அதுவும் முடியலையா, உங்கள் கையால் பசும்பால், இளநீர், தேன், விபூதி, பன்னீர் இது மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். திருமண தடை விலகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும், குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்கணும், ஆரோக்கியமாக வாழணும். இப்படி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் வழி கொடுப்பார். அதுவும் வைகாசி விசாக தண்ணிக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுறது மூலயமா எல்லா பலன்களையும் பெற முடியும். நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச ஏதாவது நைவேத்தியத்தை படைக்கலாம். ரொம்ப பெருசாக செலவு பண்ண முடியலையா, நைவேத்தியம் செய்ய முடியலையா, பஞ்சாமிரதமாக வச்சு படைங்க. நீங்களே பஞ்சாமிரதம் தயார் பண்ணி அதை முருகப்பெருமானுக்கு படைக்கிறது கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருக்கக்கூடாது. கட்டி பெருங்காயம் ஒரு 2-3 கட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6 எண்ணிக்கையில் கிராம்பு, சதுர வடிவத்தில் ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சதுர வடிவத்தில் எடுத்துக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியை விரித்து வச்சு கட்டி பெருங்காயத்தையும் கிராம்பையும் அதில் போடணும். போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை மனசை விட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தீரணும் கூட நீங்கள் மொத்தமாக கூட வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டி பெருங்காயத்தையும் கிராம்பையும் போட்டு வைக்கிறீங்களா துணியை, அதை மூட்டையாக கட்டி இதை உங்கள் வீட்டில் சமையல் அறையில் வைக்கணும். பூஜை அறையில் வைக்கக்கூடாது, பீரோ கல்லாப்பெட்டில் அதுமாதிரி வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டோட சமையல் அறையில் வைக்கணும். அந்த ஒரு வாசம் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். இது மூலயமா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க, சுறுசுறுப்பு இருக்கும். கெட்டி பெருங்காயம், கிராம்பு இது எல்லாமே பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். அதனால் அந்த கெட்டி பெருங்காயத்தையும் கிராம்பையும் மூட்டையாக கட்டி அதை உங்கள் வீட்டோட சமையல் கட்டில் எங்கள் இடத்த வச்சுருங்க. அந்த பெருங்காயமும் கிராம்பு வீணாக போடனா மட்டும் ஒரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கோ சஷ்டி அன்னைக்கோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.